வணக்கம். அடிடாமூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மாலத்தீவின் பாராளுமன்ற கூத்தும் கோலங்களையும் பாருங்கள். இரண்டு தினங்களுக்கு முன் அந்நாட்டை ஆளும் மாலத்தீவு முற்போக்கு கட்சியினுடைய அமைச்சரவையில் 4 அமைச்சர்களை புதிதாக இணைக்க ஒப்புதல் கோரிய பாராளுமன்ற கூட்டத்தில் நடந்த அடிதடிதான் இந்த காட்சிகள். அந்த ஒப்புதல் கூட்டத்தில் மாலத்தீவின் எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கூட்டணி இந்த கலவரத்தை செய்துள்ளது. ஒருவருக்கு காதுக்கரியில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் அளவுக்கு அடிதடிகள் நடந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடிதடி. மக்களின் பிரதிநிதிகளாக மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்களாக இருக்க வேண்டியவர்களுடைய கூத்தும் கோலமும். மால்தீவ்ஸ் ப்ராக்ரஸிவ் பார்ட்டி மாலத்தீவு முன்னேற்ற கட்சி இந்தியா அவுட் என்ற ஒரு முழக்கத்தோடு பிரச்சாரம் செய்து ஆட்சியை கைப்பற்றியது. அதன் தலைவர் முயிஸ் இந்தியாவுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். இந்தியாவுடனான உறவை வெட்டிக்கொள்ள பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவை புறக்கணித்து விட்டு சீனாவுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார். மார்ச் 15ஆம் தேதிக்குள் மாலத்தீவில் பாதுகாப்புக்காக நிற்கும் இந்திய இராணுவத்தினரை திரும்ப அழைத்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். ஆனால் இதனை மால்தீவ்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கடுமையாக எதிர்த்து வருகிறது, அறிக்கைகளை விட்டு வருகிறது. அவர்கள் இந்தியாவுடனான உறவை வெட்டிக்கொள்வதில் உள்ள ஆபத்துகளை உணர்ந்து குடியரசுத் தலைவர் முகமது முயிஸின் திட்டங்களை எதிர்த்து வருகிறார்கள், நடவடிக்கைகளை எதிர்த்து வருகிறார்கள். அண்மையில் ஒரு தீவில் ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் பொழுது உடனடியாக உயர் சிகிச்சைக்காக மற்றொரு தீவில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இந்திய இராணுவத்தின் ஹெலிகாப்டரை பயன்படுத்த குடியரசுத் தலைவர் முயிஸ் அனுமதிக்கவில்லை. அதனால் அந்த சிறுவன் மாற்று வழிகளில் கொண்டு செல்ல காலதாமதமாகிவிட்டதால் இறந்து விட்டான். இது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நடந்ததுதான். அங்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது, விமர்சனங்களை ஏற்படுத்தியது, மக்களிடம் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பாராளுமன்ற கூத்துங்கோலமும் அடிதடியும் நடந்துள்ளது. பாராளுமன்றம் சட்டசபை கூட்டங்களில் இந்த மாதிரி தரக்குறைவாக நடப்பது என்பது எந்த வகையிலும் அனுமதிக்கக்கூடாதது, அனுமதிக்க முடியாதது, ஒரு அருவருப்பான செயல்தான். எதிர்ப்பை காட்ட வேண்டுமென்றால் மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். மக்களிடம் அந்த பிரச்சனைகளை, அதனுடைய தாக்கங்களை, அதனுடைய விளைவுகளை எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும். மக்களை இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக
அணிதிரளச் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு இப்படி பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலையும் கலவரம் செய்வது நாட்டுக்கே மானக்கேடான ஒன்று தான். தீர்மானங்களை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் கூச்சல் குழப்பமிட்டு வெளிநடப்பு செய்வது கூட மானக்கேடானது தான். ஒரு இழிவான நிகழ்ச்சி தான். அவர்களால் மக்களிடம் செல்ல முடியாத அந்த சட்டசபைக்குள் கலாட்டா செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான். மக்களிடம் செல்ல முடியாது. அவர்களும் அதே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அதனால் அவர்கள் அதனை மக்களிடம் உடனே எடுத்து சென்று பிரச்சாரம் செய்து எதிர்ப்புகளை கொண்டு வர முடியாது என்பதனால் பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலும் கூச்சல் குழப்பங்களையும் கலவரங்களையும் வெளிநடப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியல் செயல்பாடுகளை மக்கள் தாம் விரும்பும் கட்சியோ இல்லை விரும்பாத கட்சியோ, தாம் ஆதரிக்கும் கட்சியோ ஆதரிக்காத கட்சியோ எந்த கட்சி செய்தாலும் எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து விமர்சனம் செய்யுங்கள், எதிர்த்து அடுத்தவருடன் பேசுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஒழுங்கினங்கள் மாறும். இல்லை என்றால் நமது பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு ரவுடிகளாகத்தான் இருப்பார்கள். நன்றி. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.